நீ சொல்லு, எனக்கு சாபம்னு ஒன்று தெரியாது, என்னை யாரும் சபிக்கவும் முடியாது. உன்னை யாருன்னா சபிச்சா சிரிச்சிக்கோ. ஏன் வரது மேலே சாபம் பலிக்காது. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போது நான் கண்ணாடி பின்னாடி நின்றுக்கிறேன், ஒருத்தன் காரி துப்புறான், என் மேலே போடும். உங்களுக்கு புரியவே இல்லை. கண்ணாடி போல் கடவுள் முன்னாடி நிற்கிறான். உங்களுக்கு நான் இதை விட ஒரு குரு வேணுமா பாரு. உங்களுக்கு முன்னாடி என்ன நிற்கிறான்? கடவுளே கண்ணாடி மாதிரி நிற்கிறான். அவன் எதை துப்ப முடியும்? உன் மேலே எதுவும் படாது. புரியல என்ன சொல்கிறேன்ட்டு? எப்படி பட்டுச்சு? பட்டுச்சின்னு நினச்சிங்கிற கிடையாது, தோலில் தான் பட்டுச்சு, கழுவ முடியும். புரியுதா? அப்போ கண்ணாடி மாதிரி முன்னாடி இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஷீல்டு இருக்குது உன்னை சுற்றி கடவுள் இருக்குது. அப்புறமா நீ எப்படி வாழலாம்? எப்பேற்பட்ட வரோம் உனக்கு? எப்பேற்பட்ட வரோம்? உள்ளங்கையில் தாங்கினுக்கிறான் கடவுள். உன்னை அப்படியே சுற்றி பாதுகாப்பாலையும் போட்டு வித்தவுட் பர்மிஷன் தொட முடியாது உன்னை. நீ பர்மிஷன் பண்ணாதான். பர்மிஷன் பண்ணி தொட்டால் கூட ஒருத்தர் சொல்லிட்டா, உடலன்றி உள்ளத்தை தொட முடியாது. என் உடம்பை யார் வேணா தொடலாம், உள்ளத்தை தொட முடியாது. உள்ளத்தால் கெட்டு போனவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. அவ இஷ்டம். மனம் காக்கும் காப்பு எவனன் செய்யும் மகளிர், சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர், மனம் காப்பு மாசாக பெரியணும். உன்னை நீ சாபம் வாங்கிட்டவன்னு நினச்சிட்டியானா, இல்லை வரன்ற பேரில் நீ வாழ்க்கையை இழந்துட்டு இருந்தியானா? யார் தப்பு? இப்போ நீ வாங்குறது வரமா சாபமான்னு யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியாது. ஏன்டா இவ்வளோ பேசிட்டு உனக்கு தெரியாது. ஒரு முறை என்னை வந்து பார்த்து கேட்கணும், சார் நான் வரம் வாங்கி வந்துருக்கேன்னா சாபம் வாங்கிதுண்ணா, நான் சிரிச்ச நீ என்ன பண்ணிருக்கண்ணா? சிரிச்சிருக்கணும். ஏன் சிரிக்கல? மாட்டிக்கினேன். நான் மகிழ்ச்சியாக இருன்றேன், நீ மகிழ்ச்சியாக இல்லைன்னா மாட்டிக்கினேன். என் வீடியோலாம் உனக்கு கொண்டாட்டமாக இரு, ஆனந்தமாக இரு, கழிப்பாக இரு, இதுதான் உன் வேலைன்னே தலைப்பெல்லாம் அதான் சொல்லி வச்சிட்டேன். உன்னை பார்த்துட்டு உன்னால் கரிப்பாக இருக்க முடியல, சந்தோஷமாக இல்லைன்னா என்ன அர்த்தம்ப்பா? பிரச்சனை எதோகுது. அப்போ நீ சாபம் வாங்கி வந்துக்கிற. என் வீடியோ உன் கண்ணுக்கு பட்டாவே நீ வரம் வாங்கி வந்துக்கிற. நீ அதை கெட்டு தொடாமல் விட்டியானவே நீ என்ன தான் வாங்கி வந்துக்கிற. என்னை தெரிஞ்சோம், என்னை கேட்டோம், என்னை பார்த்தோம், நீ வரலன்னா யார் தப்பு? குற்றம் தான். வந்தும் ஓடுறனால என்ன தப்பு? நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் செய்ய முடியும். சரி, வர்றவங்களெல்லாம் திருப்பி வரதுக்கு அவன் பேசிக்கிற, அதான் போயிட்டானுங்கள, அவங்கள பற்றி உனக்கு நான் ஆக்குறேன்னு நான் கிடையாது. அப்படி கிடையாது. மனிதனாக வாழ்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். நான் வர மட்டும்தான் உனக்கு சாபம் ஒன்று இல்லை. இது சாபம்ன்றது மதவாதிகளோட வேலை. சாத்தான், சாபம், பேய், இதெல்லாம் மதத்தோட சூழ்நிலை. பேயை கூட கும்பிட்டுனுக்குறோம், சாத்தானு கூட கோயில் இருக்குது. இப்போ காட்டேரி முனீஸ்வரெல்லாம் என்ன தெய்வமா பேயா? தெய்வம். ஆனால் பேயின்னு ஒன்று சொல்லி வச்சுக்கிறான். அப்போ எதிரா தெய்வம்னா, சைவம் சாப்பிட்டா அது தெய்வம், அசைவம் சாப்பிட்டா அது என்ன? பேய். யாருக்கு பேயா தெரிந்தது?